எனக்கு தெரியும் அத்தனை மக்கா 8ஆம் ஆண்டு மக்காவுடைய முழு வெற்றியும் கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய முழு மக்காவும் கையில், முழு கஅபாவும் கையிலே. ஆனாலும் கஅபத்துல்லாஹ்வுடைய கதவுடைய சாவி இருக்கிறே பனு ஷைபா கூட்டம், அதுவும் உஸ்மான் இப்னு தல்ஹா என்றவர்கள் கையில உண்டு. அவர் முஸ்லிம் அல்ல, அவர் முஸ்லிம் அல்ல, அந்நேரம் முஸ்லிம் அல்ல. மக்காவுடைய வெற்றி கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரைக்கும் கஅபா உள்ளுக்கு போய் தொழுததில்லை. ஆசை வருகிறது, கஅபா உள்ளுக்கு போக வேண்டும், தொழ வேண்டும் என்ற ஆசை. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி கஅபத்துல்லாஹ்ல சாவி எடுத்துட்டு வாங்க. பார்த்தாங்க கஅபத்துல்லாஹ்ல சாவி யார்கிட்ட இருக்கு? உஸ்மான் இப்னு தல்ஹா ஓடிட்டான். அவனை பிடிச்சு எடுக்கணும். தேடி பிடிக்கிறாங்க, பலவந்தமாக பறித்தெடுக்கிறார். காலம் அந்த கஅபாவுடைய சாவி இருந்ததை பனு ஷைபா கூட்டத்திடம் அங்க உள்ளவர் தான் உஸ்மான் இப்னு தல்ஹா பொறுப்பெடுத்திருக்கிறார். பறிக்கப்பட்ட நேரம் சுப்ஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன் எவ்வளவு நீதமானவன் பாருங்கள். அந்நிய சமூகத்துக்கும் இதை எத்தி வையுங்கள் சகோதரர்களே. எம்முடைய ரப்பு முஸ்லிம்களுக்கு சார்பானவன் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தார்களுக்கும் ரப்பி நியாயமானவன் என்பதை உணர்த்துங்கள். உடனே அல்லாஹ் இறக்குகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. யாருக்கு அந்த சாவி அமானத் ஒப்படைக்கப்பட வேண்டுமோ அவரிடமே ஒப்படைத்து விடுங்கள். உடனே வசனத்தை இறக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அலி ரலியல்லாஹு அவருடைய கையில இருந்த சாவியை வாங்கி எடுத்து சொன்னார்கள், அலியே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்நிய மனிதனாக இருந்தாலும் அவர் காபிராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நீதத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த சாவியை ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உடனே கட்டளையிடுகிறார். எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே கொடுத்தார்கள். பனு ஷைபாவுடைய அந்த பொறுப்புதாரியான உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம், உஸ்மான் இப்னு தல்ஹா, இந்த சாவி இருக்கிறது, இன்று மட்டுமல்ல கயாமத்து வரைக்கும் உங்களுடைய கையிலே தான் இருக்கும். உங்களுடைய கையிலே இருந்து ஒருவன் அதை பறித்தெடுப்பானாக இருந்தால் அவன் அநியாயக்காரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். உடனே உஸ்மான் இப்னு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதம் அவரவருடைய கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும். பிடுங்கி விடாதீர்கள், பிறருடைய காணியை பிடுங்கி விடாதீர்கள், பணத்தை பிடுங்கி விடாதீர்கள். கடனிலும் பேரிலே வாங்கியவர் எத்தனையோ பேர்கள் தலைமறைவு கபரிலே இருக்கிறார்கள். சகோதரர்களே, மறந்து விட்டார்கள், இது அடுத்தவருடைய பணம், அமானிதம் என்று. எப்படி தப்ப முடியும்? கடன் எடுத்திருந்தால் கொடுத்து விடுகிறார்.